அதை தாண்டி அஜித் சாருடைய அந்த கெட்டப்ஸ் எவ்வளோ மெனக்கெட்டுறாரு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கார், சினிமா அவர் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது, அவர் என்னன்னா அவர் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும்னு பண்ணுறாரு, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு ரேஸில் போய் கலந்துக்கிறாரு, அவர் சினிமா மேலே ஒரு பெரிய ஈடுபாடே இல்லை அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே புரியும் அவர் எவ்வளோ டெடிக்கேட்டிவாக இருக்கார், எந்த அளவுக்கு வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு லுக்ஸை அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, எவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு சின்ன சின்ன விஷயங்களுக்குன்னு. அந்த கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், அதுக்கான அவர் போட்டிருக்க அந்த ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஈவன் ஒரு சிங்கிள் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று புதுசாக ஆடியன்ஸுக்கு கொடுத்துடணும். ஏன்னா நல்ல கண்டென்ட்டை சேர்க்கணுன்ற எண்ணம் அவருக்குள்ளே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் விடாமுயற்சி மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு. அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது. என்ன தான் நம்ம ஒய்ஃபுக்கு வேறு யாரோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அவங்க மேலே ஒரு தாக்குதலாக ஈடுபடாமல் ரொம்ப பாஷாக, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப சரியான விஷயத்தை அவங்கக்கிட்ட பேசி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். இல்லைனா அவங்க விட்டு ரொம்ப நீட்டாக விலக ட்ரை பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் நான் விடாமுயற்சியை பார்க்குறேன். அது ரொம்ப கரெக்டான கருத்துக்களை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம ஃபேன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அஜித் சார் பண்ணுறாரு. ஆனால் அஜித் சாரோடைய ஃபேன்ஸை நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம்ல, முழுக்க கிரேசியாக பயங்கரமாக வேற மாதிரி அப்படி ஒன்றா ஏதாவது ஒரு படத்தில் தந்துடுவார். அப்படி ஒரு படமாக தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு.